வெல்கம் டு பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கெஃபோல்டிங் நம்ம நல்லா சார மரம் இல்லை முட்டு மரம் வச்சு கட்டி அதுக்கப்புறம் அதில் பலகை இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டெக்னாலஜிலாம் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. டெவலப் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அலுமினியத்தில் ஸ்கஃபோல்டிங், பைப்பில் ஸ்கஃபோல்டிங், இரும்பு வச்சு ஸ்கஃபோல்டிங் அப்படின்னு சொல்லி நிறையா ரெடி பண்ணிட்டாங்க. அதில் ஒரு மெத்தடான இது ஸ்டீல் பைப்பை வச்சு ரெடி பண்ணி வெல்டு பண்ணி பைப்பில் போல்ட் நட்டு போட்டு அதில் ஸ்கஃபோல்டிங் ரெடி பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட சைட்டு இல்லை, ஒரு ப்ரைவேட் சைட்டு. நம்ம போகிற இடத்துல பார்த்தோம், அதனால் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் கேட்ச் பண்ண முடியலை. கேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வேலை பார்க்குறவங்களாம் நம்மளை ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஸோ நம்ம கேட்ச் பண்ணாமல் சும்மா ஒரு நிமிஷம் கிளிப் எடுத்து நம்ம எடிட் பண்ணி தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் அட்வான்டேஜ் நிறையா இருக்குது, அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் நிறையா இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி கூட இந்த மோல்டு ஷீட்டு ஜாக்கி வச்சு சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி தான் அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும். இது நம்மளா ஓனாக வாங்கி வச்சுக்க முடியாது, ரெண்டல் பர்பஸ் தான் பண்ண முடியும். ஏன் ஓனாக வாங்கி வச்சுக்க முடியாதுன்னா இது காஸ்ட் வைஸில் ஹையாக இருக்கும். ஸோ ஓனாக வாங்கி வச்சுக்க முடியாது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் தான் அதிகம். ஸோ இது அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அப்படியே பைப்பை எடுத்து ஒரு பைப்பாக மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி லேப் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நம்ம பலகையை போட்டோ இல்லை ஷீட்டு போட்டோ இன்னும் ஒர்க் பண்ணிக்கலாம். பிளாஸ்டரிங் ஒர்க்கு, பிரிக் ஒர்க்கு, அந்த மாதிரி ஹைட்டான போகிற பில்டிங்கில் ஒர்க் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ரெண்டல் பர்பஸ்லேயே இது கிடைக்கிது. இப்போ நிறையா ஊரில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சின்ன ஊர்லேயெல்லாம் கூட அது இப்போ ரெண்டல் பர்பஸில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. டெய்லி ரெண்டலு, மந்த்லி ரெண்டலு, வீக்லி ரெண்டல்னு சொல்லி அந்த பர்பஸில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 10 ஃபீட்டுக்கு 10 ஃபீட்டு பைப் ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெயிட்லெஸ் தான். இந்த ஒர்க்குமே பிளாஸ்டரிங் ஒர்க்குக்காக தான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் எண்டில் கூட அந்த பிளாஸ்டரிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ரெண்டல் பர்பஸ் அப்படிங்கிறனால நமக்கு வேஸ்டேஜ் இருக்காது. இப்போ நம்ம ஓனாக வாங்கி வச்சு பண்ணியிருந்தோம் அப்படின்னா கயிறு வேஸ்ட் ஆகும், பலகை கரையான் அரிக்கும், முட்டு மரம் வேஸ்ட் ஆகும், கரையான் அரிக்கும், சிமெண்ட்டு பட்டு அது உளுத்து போயிடும். இல்லை அந்த இதெல்லாம் இல்லை. நம்ம ப்ராப்பராக அதை ஜாயின் பண்ணிட்டு ப்ராப்பராக கழட்டிக்கிட்டு அவங்க சொல்கிற மெத்தடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டலோட முடிஞ்சு போயிடும். மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு அட்வான்டேஜ் மெத்தட்னே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இது ஃபஸ்ட் நாள் நைட்டு இறக்குனாங்க, அடுத்த நாள்லாம் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனால் சாரங்கிறது அப்படி பண்ண முடியாது, கொஞ்சம் வேலை இழுத்த மாதிரி இருக்கும். அதாவது சாரம் போகிறதுக்குள்ள வேலையே அதிகமாக இருக்கும். இதில் பிளாஸ்டிக் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன ஸ்பேன், ஜாக்கி, மோல்டு ஷீட் வச்சு சென்ட்ரிங் அடிக்கிறதோட வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.